ஜனநாயகன் பட விவகாரத்தில் தாவேக தரப்பு வழக்கறிஞர் என கூறி உயர்நீதிமன்ற வளாகத்தில் பேட்டி கொடுத்த வழக்கறிஞர். பேட்டி கொடுத்தவர் தங்கள் தரப்பு வழக்கறிஞரே இல்லை என்று தாவேகா விளக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சம். ஒரே நாளில் சவரனுக்கு 3600 ரூபாய் அதிகரித்து 1,11,200 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிலோவுக்கு ஒரே நாளில் 22,000 ரூபாய் உயர்வு. 1 கிலோ வெள்ளியின் விலை 3,40,000 ரூபாய்க்கு விற்பனை. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேலும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 300 புள்ளிகளுக்கு மேலும் சரிவு. 2 நாட்களில் முதலீட்டாளர்களுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு. உரையை படிக்காமல் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினார் ஆளுநர் RN ரவி. தேசிய கீதம் அவமதிப்பு உட்பட 13 காரணங்களை கூறி விளக்கம். ஆண்டு தொடக்கத்தில் ஆளுநர் உரையாற்றுவதை விளக்க நடவடிக்கை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. ஆளுநரின் செயலை ஒருநாள் செய்தியாக கடக்க முடியாது என்றும் திட்டவட்டம். ஆண்டுதோறும் அரசின் சார்பில் உரை தயாரித்து அனுப்புவதும் அதனை முறையாக வாசிக்காமல் ஆளுநர் முரண்டு பிடிப்பதும் தொடர்ந்து வருவது நல்லதல்ல. ஆளுநர்கள் மாநில அரசுகளுக்கு இடைஞ்சலாக இருந்து இப்படி செயல்படுவது இங்கு மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களிலும் நடந்து வருகிறது. ஒரு நாள் செய்தியாக இதனை கடந்துவிட முடியாது. தான் பேசும்போது மைக் அணைக்கப்பட்டதாக ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. ஆளுநர் பொய் கூறுவதாக அமைச்சர் ரகுபதி விளக்கம். ஆளுநர் இங்கே அந்த உரையை வாசித்து விட்டு சென்றிருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு திரும்ப திரும்ப கேட்க வேறு கேள்வி சொல்லிவிட்டு இப்பொழுது மைக்கை ஆஃப் செய்தார்கள் என்றால் மைக் ஆஃப் செய்யப்படவில்லை. அது சுத்தமான புழுகு. அதை தமிழக மக்களுக்கு தெரிவிப்பதற்காக இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆளுநர் ஏதோ தான் சொல்லிவிட்டால் அதை உண்மை என்று மக்கள் எண்ணி விடுவார்கள் என்று நினைக்கின்றார். அப்படி ஆளுநருடைய மைக் அமர்த்தப்படவில்லை. அமர்த்த வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது. அவரை நாங்கள் பேசத்தான் விட்டிருக்கோமே தவிர மைக்கை ஆஃப் பண்ண அழைக்கவில்லை. உரையை வாசிக்க மாட்டேன் என்று ஆளுநர் கூறவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அரசின் தவறுகளையே சுட்டிக்காட்டியதாகவும் விளக்கம். ஆளுநருடைய அவரே சொல்றாரு, சட்டப்பேரவை தலைவர் சொல்றாரு, அமைச்சரவை தயாரிக்கப்பட்ட அந்த உரையை தான் ஆளுநர் வாசிக்கிறாங்க. அதுல என்னென்ன தவறுக்கு சுட்டி காட்ட வேணும்ல. ஆளுநர் தவறான செய்தியை வாசிக்க மாட்டேங்கன்னு சொல்றாரு. அவருடைய நியாயம் அதுதான். ஆளுநர் அவர்கள் இதுக்கு நம்ம விமர்சனம் செய்வது சரியல்ல. மேதக ஆளுநரை பற்றி விமர்சனம் செய்வது முறையல்ல. நாங்கள் அது செஞ்சதும் கிடையாது. வேண்டாம். அமமுக சார்பில் நாளை அவசர ஆலோசனை கூட்டம். டிடிவி தினகரன் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்பதாக அறிவிப்பு. கடைசி நேரத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டதால் செயற்குழு கூட்டத்திற்கு சிலர் வரவில்லை என்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் விளக்கம். திமுக உடனான கூட்டணி குறித்து கட்சி தலைமை அறிவிக்கும் என்றும் பேட்டி. பாஜகவின் இளம் தேசிய தலைவராக பதவியேற்றார் நிதின் நபீன். புதிய தலைவர் நிதின் நபீன் தான் தனக்கு பாஸ் என்றும் தான் சாதாரண ஊழியர் தான் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற விடாமல் தடுத்தனர். புதிய பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் குற்றச்சாட்டு. கர்நாடகாவில் ஆபாச வீடியோ புகாரில் IPS அதிகாரி ராமச்சந்திர ராவ் பணியிடை நீக்கம். விசாரணை நடத்தவும் அரசு ஆணை. கிருஷ்ணகிரி அருகே கார் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து. இளைஞர் தூக்கி வீசப்படக்கூடிய அதிர்ச்சி காட்சி. ராஜஸ்தானில் மொட்டையடித்து பள்ளிக்கு வந்த ஆசிரியை மற்றும் மாணவிகள். புற்றுநோய் பாதிப்பால் ஒரு மாணவிக்கு முடி கொட்டியதால் தங்கள் முடியையும் இழந்து ஆறுதல். மத்திய பிரதேச மாநிலம் ஜபுவாவில் திடீரென்று உடைந்த ராட்டினம். பள்ளி குழந்தைகள் 14 பேர் காயம்.
போக்குவரத்தை சீர் செய்யும் போது குறுக்கே வந்த பைக் ஓட்டியை எட்டி உதைக்க முயன்ற காவல் கண்காணிப்பாளர். மைசூர் அருகே நடைபெற்ற சம்பவத்தின் காட்சிகள் இணையத்தில் வைரல். பெர்லின் சர்வதேச திரைப்பட விழாவுக்காக சிக்கலான குடும்பத்தின் உறுப்பினர்கள் என்ற படம் தேர்வு. தமிழிலிருந்து தேர்வான 4வது படம் என்னும் சிறப்பையும் பெற்றது. மீண்டும் விறுவிறுப்படையும் ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பு. திரைப்பட ஷூட்டிங்கிற்காக கொச்சி சென்றார் நடிகர் ரஜினிகாந்த். அமெரிக்காவின் உட்டாவில் ஹெலிகாப்டர் விழுந்து விபத்து. ஒருவர் காயமடைந்த நிலையில் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. ரஷ்யாவின் கம்சட்கா பகுதியில் வீசிய பனி புயலால் மக்கள் கடும் அவதி. 2 உயிரிழந்த நிலையில் பனியை அகற்றக்கூடிய பணி தீவிரம். வீரர்களுக்காக ஊதிய ஒப்பந்தத்தில் மாற்றம் கொண்டுவர பிசிசிஐ திட்டம். A+ஐ நீக்கிவிட்டு 3 பிரிவுகளில் மட்டுமே ஒப்பந்தம் செய்ய உள்ளதாக தகவல். பேட்மிண்டனிலிருந்து ஓய்வு பெறுவதாக சாய்னா நேவால் அறிவிப்பு. 2 ஆண்டுகளாக விளையாடாத நிலையில் முடிவு. ஜனநாயகன் பட விவகாரத்தில் தாவேக தரப்பு வழக்கறிஞர் என கூறி உயர்நீதிமன்ற வளாகத்தில் பேட்டி கொடுத்த வழக்கறிஞர். பேட்டி கொடுத்தவர் தங்கள் தரப்பு வழக்கறிஞரே இல்லை என்று தாவேகா விளக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சம். ஒரே நாளில் சவரனுக்கு 3600 ரூபாய் அதிகரித்து 1,11,200 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிலோவுக்கு ஒரே நாளில் 22,000 ரூபாய் உயர்வு. 1 கிலோ வெள்ளியின் விலை 3,40,000 ரூபாய்க்கு விற்பனை. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேலும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 300 புள்ளிகளுக்கு மேலும் சரிவு. 2 நாட்களில் முதலீட்டாளர்களுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு. உரையை படிக்காமல் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினார் ஆளுநர் RN ரவி. தேசிய கீதம் அவமதிப்பு உட்பட 13 காரணங்களை கூறி விளக்கம். ஆண்டு தொடக்கத்தில் ஆளுநர் உரையாற்றுவதை விளக்க நடவடிக்கை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. ஆளுநரின் செயலை ஒருநாள் செய்தியாக கடக்க முடியாது என்றும் திட்டவட்டம். ஆண்டுதோறும் அரசின் சார்பில் உரை தயாரித்து அனுப்புவதும் அதனை முறையாக வாசிக்காமல் ஆளுநர் முரண்டு பிடிப்பதும் தொடர்ந்து வருவது நல்லதல்ல. ஆளுநர்கள் மாநில அரசுகளுக்கு இடைஞ்சலாக இருந்து இப்படி செயல்படுவது இங்கு மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களிலும் நடந்து வருகிறது. ஒரு நாள் செய்தியாக இதனை கடந்துவிட முடியாது. தான் பேசும்போது மைக் அணைக்கப்பட்டதாக ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. ஆளுநர் பொய் கூறுவதாக அமைச்சர் ரகுபதி விளக்கம். ஆளுநர் இங்கே அந்த உரையை வாசித்து விட்டு சென்றிருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டு திரும்ப திரும்ப கேட்க வேறு கேள்வி சொல்லிவிட்டு இப்பொழுது மைக்கை ஆஃப் செய்தார்கள் என்றால் மைக் ஆஃப் செய்யப்படவில்லை. அது சுத்தமான புழுகு. அதை தமிழக மக்களுக்கு தெரிவிப்பதற்காக இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆளுநர் ஏதோ தான் சொல்லிவிட்டால் அதை உண்மை என்று மக்கள் எண்ணி விடுவார்கள் என்று நினைக்கின்றார். அப்படி ஆளுநருடைய மைக் அமர்த்தப்படவில்லை. அமர்த்த வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது. அவரை நாங்கள் பேசத்தான் விட்டிருக்கோமே தவிர மைக்கை ஆஃப் பண்ண அழைக்கவில்லை. உரையை வாசிக்க மாட்டேன் என்று ஆளுநர் கூறவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அரசின் தவறுகளையே சுட்டிக்காட்டியதாகவும் விளக்கம். அதுக்கு ஆளுநர் உரைய அவரே சொல்றாரு, சட்டப்பேரவை தலைவர் சொல்றாரு. அமைச்சரவை தயாரிக்கப்பட்ட அந்த உரையை தான் ஆளுநர் வாசிக்கிறாங்க. அதுல என்னென்ன தவறுக்கு சுட்டிக்காட்ட வேணும்ல. ஆளுநர் தவறான செய்தியை வாசிக்க மாட்டேங்கன்னு சொல்றாரு. அவருடைய நியாயம் அதுதான். ஆளுநர் அவர்கள் இதுக்கு நம்ம விமர்சனம் செய்வது சரியல்ல. மேதக ஆளுநரை பற்றி விமர்சனம் செய்வது முறையல்ல. நாங்கள் அதை செஞ்சதும் கிடையாது. வேண்டாம்.
அமமுக சார்பில் நாளை அவசர ஆலோசனை கூட்டம். டிடிவி தினகரன் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்பதாக அறிவிப்பு. கடைசி நேரத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டதால் செயற்குழு கூட்டத்திற்கு சிலர் வரவில்லை என்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் விளக்கம். திமுக உடனான கூட்டணி குறித்து கட்சி தலைமை அறிவிக்கும் என்றும் பேட்டி. பாஜகவின் இளம் தேசிய தலைவராக பதவியேற்றார் நிதின் நபீன். புதிய தலைவர் நிதின் நபீன் தான் தனக்கு பாஸ் என்றும் தான் சாதாரண ஊழியர் தான் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற விடாமல் தடுத்தனர். புதிய பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் குற்றச்சாட்டு. கர்நாடகாவில் ஆபாச வீடியோ புகாரில் ஐபிஎஸ் அதிகாரி ராமச்சந்திர ராவ் பணியிடை நீக்கம். விசாரணை நடத்தவும் அரசு ஆணை. கிருஷ்ணகிரி அருகே கார் மீது இருசக்கர வாகன மோதி விபத்து. இளைஞர் தூக்கி வீசப்படக்கூடிய அதிர்ச்சி காட்சி. ராஜஸ்தானில் மொட்டையடித்து பள்ளிக்கு வந்த ஆசிரியை மற்றும் மாணவிகள். புற்றுநோய் பாதிப்பால் ஒரு மாணவிக்கு முடி கொட்டியதால் தங்கள் முடியையும் இழந்து ஆறுதல். மத்திய பிரதேச மாநிலம் ஜபுவாவில் திடீரென்று உடைந்த ராட்டினம். பள்ளி குழந்தைகள் 14 பேர் காயம். போக்குவரத்தை சீர் செய்யும் போது குறுக்கே வந்த பைக் ஓட்டியை எட்டி உதைக்க முயன்ற காவல் கண்காணிப்பாளர். மைசூர் அருகே நடைபெற்ற சம்பவத்தின் காட்சிகள் இணையத்தில் வைரல். பெர்லின் சர்வதேச திரைப்பட விழாவுக்காக சிக்கலான குடும்பத்தின் உறுப்பினர்கள் என்ற படம் தேர்வு. தமிழிலிருந்து தேர்வான 4வது படம் என்னும் சிறப்பையும் பெற்றது. மீண்டும் விறுவிறுப்படையும் ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பு. திரைப்பட ஷூட்டிங்கிற்காக கொச்சி சென்றார் நடிகர் ரஜினிகாந்த். அமெரிக்காவின் உட்டாவில் ஹெலிகாப்டர் விழுந்து விபத்து. ஒருவர் காயமடைந்த நிலையில் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. ரஷ்யாவின் கம்சட்கா பகுதியில் வீசிய பனி புயலால் மக்கள் கடும் அவதி. 2 உயிரிழந்த நிலையில் பனியை அகற்றக்கூடிய பணி தீவிரம். வீரர்களுக்காக ஊதிய ஒப்பந்தத்தில் மாற்றம் கொண்டுவர பிசிசிஐ திட்டம். A+ஐ நீக்கிவிட்டு 3 பிரிவுகளில் மட்டுமே ஒப்பந்தம் செய்ய உள்ளதாக தகவல். பேட்மிண்டனிலிருந்து ஓய்வு பெறுவதாக சாய்னா நேவால் அறிவிப்பு. 2 ஆண்டுகளாக விளையாடாத நிலையில் முடிவு.